வணக்கம் மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நெருங்கிய உறவு உடைந்து போன ஒரு நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இரத்தம் கலந்த உறவாகவோ அல்லது நீங்கள் உயிருக்கு மேலாக கருதிய ஒரு நெருங்கிய சொந்தமாகவோ உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த நபர்கள் இறுதி வரைக்கும் என்னுடன் இருப்பார்கள், எப்பொழுதும் என்னை விட்டு போக மாட்டார்கள். எனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக அவர்கள் வந்து நிற்பார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நபர்களை நீங்கள் கோவிலாகவோ கோயிலாக கட்டி தெய்வமாக நினைத்து வைத்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் அந்த சில உறவுகள் உங்களை விட்டு போன அந்த தருணங்களை உங்களால மறக்கவே முடியாதுங்க. அது மறக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இக்காரணத்தை கொண்டும் இந்த உறவு நம்மை விட்டு போகாது என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை நிச்சயமாக வைத்திருந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் ஒரு தவறான புரிதலாலேயோ அல்லது மூன்றாம் நபரின் தூண்டுதலாலேயோ அந்த உறவு உங்களை விட்டு முற்றிலுமாக முறிந்து போயிருக்கும். அதை ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் மற்றவர்கள் பேச்சை கேட்டுவிட்டு நீ எப்படி என் மீதே சந்தேகப்படலாம் என்று உங்களுக்குள்ளேயும் ஒரு கோபம் என்பது அந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வந்திருக்கும். அது கோபமாக இருப்பதை விட இந்த ஒரு மனிதர் மீது நம்ம எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தோம், ஆனால் எல்லாமே இப்படி ஒரே ஒரு வார்த்தையால், அதுவும் மற்றவர்கள் கூறிய ஒரு வார்த்தைகளால் நம்மளையே இவர்கள் சந்தேகப்பட்டு விட்டார்களே என்று உங்களுக்குள்ள மனவேதனைகளையும் சில உறவுகள் தேடி கொடுத்திருக்கும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பண விஷயங்கள், புரணி பேசக்கூடிய விஷயங்கள், எதுவாக வேண்டுமானாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த உறவு உடைந்த நாளில் நீங்கள் அடைந்த மனவேதனை இனிமே இந்த உலகத்தில் யாரையுமே முழுமையாக நம்பக்கூடாது என்ற ஒரு கடுமையான பாடத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் உயிருக்கும் மேலாக மதித்த ஒரு உறவு அதுதான். அவர்கள் மீது அவர்களிடம் நீங்கள் இதுவரைக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்ததை நிச்சயமாக கூறியிருப்பீர்கள். அவர்கள் உங்களிடம் கூறாமல் இருந்தாலும் நீங்கள் எதையுமே அவரிடம் மறைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட உறவை என்னை விட்டு போனதை என்ற ஒரு சம்பவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதே போல குடும்பத்தில் பேச முடியாத மனக்காயங்களும் இப்பொழுது அதுவும் உங்களுக்குள்ள இப்பொழுது கவலைகளை தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி என்பர்களை வெளி உலகில் யாராவது காயப்படுத்தினால் வீட்டிற்கு வந்து மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வீட்டிலேயே மனக்காயங்கள் என்பது ஏற்பட்டால் அந்த வழியை எங்கே கொண்டு போய் சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான போராட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து தவித்து உங்களுக்குள்ள மட்டுமே கண்ணீர்களை வர வைத்து சில நேரங்களும் சில விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை, ஒரு தவறான புரிதல், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி போட்டிருக்கும். அதை உங்களால் எதிர்பார்க்க உங்களுடைய ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வலிமை யாரிடமும் சொல்ல முடியாமலும் பேசினால் குடும்பத்தில் இன்னும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று அமைதியாக நீங்கள் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். ஆனால் முடிந்தளவுக்கு மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே கோபப்படாமல், குடும்பத்தில் யார் தவறு செய்தாலும் எல்லாரும் அமைதியாக அமர்ந்து யார் என்ன தவறு, எப்படி நடந்தது, இதற்கெல்லாம் காரணங்கள் யார், அது எங்கிருந்து ஆரம்பித்தது என்று எல்லாத்தையும் நீங்கள் அமைதியாக அமர்ந்து பேசி பாருங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பிரிந்து செல்லக்கூடிய உறவுகள் கூட இப்படி அமர்ந்து அமைதியாக பேசினால் அவர்களுடைய மனது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பலமுறை தனியாக அழுத்திருக்கலாம், ஆனால் மறுநாள் மீண்டும் அதே சிரிப்புடன் குடும்பத்திற்காக நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அனுபவங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதுதாங்க உங்களுடைய மனதின் பெரிய தன்மை. ஜோதிடத்தில் குடும்ப உறவுகள் சில காலங்களில் சோதிக்கப்படலாம் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை, புரிதல் மற்றும் நேர்மையான உரையாடல்கள் பல காயங்களை மெதுவாக ஆற்றவும் உதவலாம். கடந்த கால காயங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையை வரையறுக்க வேண்டியது கிடையாது. உங்களுடைய மன நிம்மதிக்கும் மதிப்பு இருக்கிறது என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்களும் ஒரு மனிதர்கள் தான். உங்களுக்குள்ளேயும் கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை இப்பொழுதாவது கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனி வரக்கூடிய தேதிகள் முதல் முக்கியமா இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கத் தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரித்து அது எல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இப்பொழுது மாறிவிடுவீர்கள். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்படலாம். சவாலான பணிகளில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஆனால் அந்த அப்படிப்பட்ட பணிகளில் நீங்கள் இறங்கி அதில் தோல்வி அடைந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அனுபவங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அது தொழில் ரீதியாகவோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி அதில் சவாலான விஷயங்களாக இருக்க வேண்டும். அதில் தோல்விகளை கிடைத்தாலும் அதில் ஒரு பாடங்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வர வைத்துக் கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிடும். வியாபார பணிகளில் எதிர்பாராத அலைச்சல்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உயர்கல்வியில் மேன்மைகள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்க வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகிறது. மிதனம் ராசி அன்பர்களே, ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்க தொடங்கினால் அந்த வீடு மீண்டும் உயிர் பெற்றது போல நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு வீட்டில் அழுகை சத்தமும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டைகள் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த ஒரு வீடு அழிய போகிறது என்று தான் அர்த்தம். அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் கவலைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு சண்டையாகவே முடிந்திருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் அமர்ந்து பேசியிருந்தாலே அதற்கான ஒரு தீர்வுகள் என்பது கிடைத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் விட்டது தான் மிகப்பெரிய ஒரு வலியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் பலமுறை இந்த வீடு மீண்டும் பழைய சந்தோஷத்தை பார்க்குமா என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மெதுவான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கைமேல் அமைய போகிறது. ஒரு நல்ல செய்தி, ஒரு சுப நிகழ்ச்சி. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது போன்ற சிறிய தருணங்கள் கூட குடும்பத்தின் மனநிலைமையை இப்பொழுது மாற்றக்கூடும். ஜோதிடத்தில் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் காலங்கள் இருப்பதாக அனைவராலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் கூறப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அன்பான வார்த்தைகளும் பொறுமை மற்றும் புரிதல் ஆகியவை பல ஆண்டுகளாக இருந்த மனக்கசப்புகளையும் மெதுவாக குறைப்பதற்கான ஒரு முயற்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கான நாட்களாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலானது கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான ஒரு சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர மரியாதையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிவாகி மங்களமான ஒலிகள் கேட்கும் சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உறவினர்களின் வருகையும் குடும்பத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக மற்றும் இன்ப சுற்றுலாக்களும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள பரிசாக கொடுக்க போகிறது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.